ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பூஜை அறை குறிப்புகளை தாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டெய்லியுமே நான் அரிசி மேலே கோலம் போட்டுருவேங்க. அதுக்கு நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அரிசி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு டம்ளரு. அது காலையில் எழுந்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் ஒரு பாக்ஸில் மாற்றிக்குவோங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் நான் வச்சுருவேங்க. 2 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க, இன்னுமே ஆகாது. அதுலேருந்து கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தேவைப்படும் போதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. எவ்வளோ தேவையோ அதை எடுத்து ஒரு கப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, காட்டன் துணி இருக்கும் பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா கிழிச்சு வச்சுப்போங்க. அது கட் பண்ணி அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோலம் போடுற மாதிரி போட்டோம்னா ரொம்ப அழகாக வருங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன் இந்த மாதிரி அரிசி மாவுலலாம் கோலம் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பல உயிர்களுக்கு தானம் பண்ணுற அந்த அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா எறும்புங்க பார்த்திங்கன்னா அந்த அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு போய், அரிசியோட அந்த மாவு இருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுச்சிங்கன்னா அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளால் தானம் பண்ண முடியாது இல்லைங்க, அதனால் இந்த மாதிரி செய்யலாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடும்போது எந்த ஒரு தீய சக்தியுமே வீட்டுக்குள்ளே வராதுங்க. அதனால தான் இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே கோலம் போட சொல்லுவாங்கங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை டைம்லலாம் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், நம்ம முன்னோர்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம டெய்லியுமே கோலம் போடும்போது எந்த ஒரு தீய சக்தியுமே வீட்டுக்குள்ளே வரவே வராதுங்க. அது இல்லாமல் இந்த நிலப்படிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு ஒரு தீபம் ஏற்றி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க, மங்களகரமாக இருக்கும். நான் இதை டெய்லியுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்குவோம் பாருங்கள், அந்த கிண்ணம், அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம், தண்ணி வைக்குவோம் இல்லைங்க, அந்த பஞ்ச பாத்திரம், இது எல்லாத்தையுமே டெய்லியுமே நல்லா கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தாங்க நம்ம திருப்பியும் நெய்வேத்தியம் வச்சு தண்ணியெல்லாம் வச்சு நம்ம சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கில் இருக்கக்கூடிய தண்ணியை டெய்லியுமே மாற்றிடணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சங்கில் விஷ்ணுவோடையும் மகாலட்சுமி அம்மாவோடையும் அம்சமாக தாங்க இந்த சங்கு இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா அதில் வைக்கக்கூடிய தண்ணியை நம்ம டெய்லியுமே மாற்றிடணுங்க. நம்மக்கிட்ட துளசி இருந்தால் அதில் துளசி போட்டுக்கலாங்க. அதோட பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் காயின் அந்த மாதிரி அதில் போட்டு வச்சுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாம் விளக்கேற்றுவோம் பாருங்கள், அப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தாங்க திரி போடணும். இந்த திரிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பாக்ஸில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பாக்ஸில் போட்டு அதில் நல்ல எண்ணெய் ஊற்றி ஊற விட்டுருவோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த விளக்கு பார்த்திங்கன்னா நின்று நிதானமாக எரியுங்க. ரொம்ப ரொம்ப நேரமாக எரியுங்க, நல்லா இருக்கும். பெருசாக எரியாமல் நல்லா தனன்னு எரியாதுங்க, சின்னதாக அழகாக எரிஞ்சிட்டே இருக்குங்க. ரொம்ப நேரம் எரியும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா கூட 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு எரியுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெய்லியுமே பூ வைக்கணுங்க. ஏன்னா வைக்க முடியலன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனால் வாடி போன பூ, காஞ்சி போன பூவெல்லாம் பூஜை ரூமில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. டெய்லியுமே அதை எடுத்துருங்க. ஏன்னா இப்போ வெயில் காலங்கிறதுனால ரொம்ப ரொம்ப அது உடனே ஒரு நாள் கூட தாங்கிறது இல்லைங்க வெயிலுக்கு. அதனால் நீங்கள் டெய்லியுமே எடுத்துகிட்டு புது பூ வச்சுக்கலாங்க. அப்படி பூ இல்லைனா கூட நீங்கள் அப்படியே கூட பூஜை பண்ணிக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காஞ்சி போன பூவெல்லாம் ஏன் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தியெல்லாம் இருக்குங்க. அதனால தான் நம்ம பூஜை ரூமை எப்பயுமே க்ளீனாக வச்சுன்னு இருக்கணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உருளியில் வைக்கக்கூடிய பூ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வெளியிலேருந்து வருவாங்க பாருங்கள், அவங்களுடைய கண் படுற மாதிரி அந்த வீட்டுக்கோடைய நடு ஹாலில் வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நிலவாசலில் வைக்கலாம், பூஜை ரூமில், இந்த மாதிரி எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க. அது ஏன் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்குங்க, திருப்தியாக இருக்கும் அது பார்க்கும் போதெல்லாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி எதுவுமே வராதுங்க. அதனால தான் முக்கியமாக இந்த உருளியில் பூ போட்டு வைக்கிறதுங்க. ஏன்னா வந்ததுமே அந்த பூவை பார்த்ததுமே அவங்களுக்கு மனசுக்கு அமைதியாகிடுங்க. அதனால் வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை ரூமில் ஒரு விளக்காது நெய் விளக்கு போடணுங்க. நான் நெய் சூடு பண்ணி தாங்க ஊற்றுவேன். ஏன்னா அது அடியில் அப்படியே நினச்சிக்கிச்சின்னா அது எரியவே எரியாதுங்க பாதிக்கு மேலே. அதனால் எப்பயுமே சூடு பண்ணி ஊற்றுவேன். அதனால தான் அந்த ஸ்பூன் அந்த கலரில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விளக்காது நெய் தீபம் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நல்ல சக்தியுமே ஈர்க்கும்னு சொல்லுவாங்கங்க. நம்மளை சுற்றி எவ்வளோ தூரத்துக்கு அது ஒரு கொஞ்சம் தூரம் சொல்லுவாங்கங்க, எவ்வளோ
தூரத்துக்கு வரைக்குமே நல்ல சக்தி, எந்த நல்ல சக்தியாக இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வந்து ஈர்க்கும்னு சொல்லுவாங்கங்க. அதனால ஒரு நெய் தீபமாவது போடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு துணை விளக்கு எடுத்துக்கணுங்க. துணை விளக்குனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் எண்ணெய் விட்டு திரி போட்டு அதிலிருந்து மற்ற எல்லா விளக்கையுமே நம்ம ஏற்றிக்கலாங்க. அதுதாங்க துணை விளக்கு. ஃபஸ்ட்டு நிலவாசல்லேருந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குமே ஏற்றுங்க. நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மாவுக்கு சுக்கிர ஓரையில் ஒரு நெய் தீபம் போட்டிருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவுக்கு எப்பயுமே நம்ம வீட்டில் ஒரு நெய் தீபம் போட்டுட்ருக்கேங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டுங்க. இந்த காஞ்சி போன பூவெல்லாம் எங்கே போடணுன்னு பார்த்தீங்கன்னா கால்படாத இடம் இருக்கும் பாருங்கள், அங்கே போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தொட்டி வச்சு அதில் வந்து போட்டுக்கலாங்க. அது இல்லாமல் தண்ணியில் வந்து விட்டுறலாங்க அந்த பூவை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேத்தியமும் வச்சிடணுங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை தாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குதுங்க. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் எல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.